இந்த ரங்கநாயகிய பார்த்தா ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு பயம் கலந்த மரியாதை இருந்துச்சுடி. ஆனா இன்னைக்கு ரங்கநாயகியோட மருமக ரோட்ல கடை போட்டிருக்கான்னு சொல்லி என் காது படவே கேவலமா பேசிட்டு போறாங்க. அப்படி ஒரு அவமரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தவள நீ காரி துப்பி 4 அரை அரைஞ்சிட்டு வந்து நின்னு வச்சுக்கோ. என் ஆத்திரத்தை தீத்துட்டேன்னு உன்னை ஆர்த்தி எடுத்து நானே உள்ள கூட்டு போயிருப்பேன். ஆனா நீ என் கண்ணு முன்னாடி அவ கூட ஆட்டோல வந்து ஜோடி போட்டு வேற இறங்குறியோ? சி, அசிங்கமா இல்ல உனக்கு? கேவலமா இல்ல? உன் அம்மாவோட பேரை கெடுத்துட்டு இருக்கிறவளோட சவகாசம் வச்சிட்டு இருக்கமேன்னு உன் உடம்புல கொஞ்சம் கூட கூசல உனக்கு? என் வீட்டுல இருந்துகிட்டு நான் போடுற சோத்த தின்னுட்டு அவ பக்கம் போய் நிக்கிற? உன்னெல்லாம் என் மகன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குடி. என் வீட்டுல இருந்துகிட்டு நான் போடுற சோத்த தின்னுட்டு அவ பக்கம் போய் நிக்கிறேன். இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாம். என்னாச்சு? அண்ணி கூப்பிடுறாங்க. சொல்லுங்க அண்ணி. சக்தி, கொஞ்சம் வீடு வரைக்கும் உடனே வரியா? என்னாச்சு அண்ணி? ஏதாவது ப்ராப்ளமா? நீ முதல்ல திரும்பி வா சக்தி. இப்பதானே வீட்டை இறக்கி விட்டுட்டு வந்தேன், அதுக்குள்ள என்ன திரும்ப வான்னு சொல்றீங்க? அத்தை ஏதாவது திட்டினாங்களா அண்ணி? சக்தி, இப்ப நீ திரும்பி வர போறியா இல்லையா? சரி, நான் வரேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அண்ணா, வண்டியை திருப்புங்கண்ணா. எங்க போணும் மேடம்? நீங்க இப்போ ஒருத்தவங்களை டிராப் பண்ணீங்கல்ல, அந்த வீட்டுக்கு திரும்ப போங்க. ஆனா அத்தை, அந்த சக்தி சாதாரணமான ஆள் இல்ல. முதல்ல வெற்றியை மயக்கனா, இப்ப சரண்யாவையும் மயக்கிட்டா. அடுத்து நம்ம மாமாவையும் அவ பக்கம் இழுத்துருவா. அந்த அளவுக்கு அவளை போக விடக்கூடாது அத்தை. சீக்கிரமே அவளோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணணும் அத்தை. சொன்னீங்கம்மா? உங்க வீட்ல இருந்துகிட்டு உங்க சோத்த தின்னுக்கிட்டு சக்தி பக்கம் நிக்கிறேன்னு தானே சொன்னீங்க. ஆனா இனிமே நீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டீங்கம்மா. ஏன்னா இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேமா. ஆஹா, சரண்யாவை இங்க இருந்து துரத்தி விடுறது கஷ்டம்னு நினைச்சேன். இப்ப அவளே கிளம்புறாளே, எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. என்ன சொன்னீங்க? சக்தி உங்க பேரை கெடுக்கறான்னு தானே சொன்னீங்க. ஆனா தோ உங்க பக்கத்துல நிக்கறாளே பூஜா, இவதான்
உங்க பேரை கெடுத்து நாசமாக்கி உங்களை நடு ரோட்ல நிப்பாட்ட போறாமா? அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? உங்க மகன்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்குன்னு சொன்னீங்கல்லம்மா. அடுத்தவங்கள பத்தி போட்டு கொடுத்து தோ தான் வயிற வளர்க்கறாளே கேடு கெட்ட ஜென்மம் பூஜா. ஏய் சரண்யா, சி, அவ கூட நீங்க இருக்கீங்கல்ல, உங்களை என் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குமா? இங்க பாருங்கம்மா, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூஜா பேச்செல்லாம் கேட்டு நீங்க சக்திய வீட்டை விட்டு துரத்துனீங்க. இப்போ நான் இந்த வீட்டை விட்டு போறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அண்ணனும் இந்த வீட்டை விட்டு போயிடுவான், அப்பாவும் போயிடுவாரு. கடைசியில நீங்க மட்டும் தான் தனியா நிக்க போறீங்கம்மா. அண்ணி, வண்டியில ஏறு சக்தி. எதுக்கு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க? வண்டியில ஏறுன்னு சொல்லிட்டேன். அண்ணி, சக்தி வண்டி எடுக்க சொல்லு. ஐயோ, உள்ள வந்து உட்காரு. அண்ணி, அண்ணி என்னாச்சு? சக்தி வான்னு சொல்றேன்ல, வான்னு சொல்லிட்டேன். அண்ணா வண்டி எடுங்க. ஏய், அந்த சக்திக்கு ரோட்டு கடையில வச்சு அவகிட்ட சவால் விட்டீங்கல்ல, அந்த சவாலுக்கு அவ எப்படி பதிலடி கொடுத்துட்டு போறான்னு பாத்தீங்கல்ல? டேய், ஒரு கோபத்துக்கு வாய் முட்டு சுமாரு. அத்தை என்ன அடிங்க அத்தை. என்ன அடிச்சா உங்க கோவம் குறையும்னா தாராளமா என்ன அடிங்க. ஆனா உங்க கோவம் மட்டும் என்னைக்கும் குறைய கூடாது அத்தை. அந்த சக்திக்கு சரியான பதிலடி கொடுக்கற வரைக்கும் உங்க கோவம் மட்டும் குறைய கூடாது. அண்ணி, இப்பவாவது சொல்லுங்க அண்ணி, வீட்ல என்ன நடந்துச்சு? எதுக்காக என்ன திரும்ப அங்க வர சொன்னீங்க? வாய் திறந்து பேசுங்க அண்ணி. உங்க லக்கேஜ் எல்லாம் வேற எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இப்போ நீங்க எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணி, உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. என்ன எதுவுமே கேட்காத சக்தி, ப்ளீஸ். அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? இன்னைக்கு பூரா உங்க நடவடிக்கையே சரியில்லை. காலையில இருந்து சாப்பிடாம ரோடு வரைக்கும் நீங்க நடந்து வந்திருக்கீங்க. இப்போ உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. என்ன நடந்துச்சு அண்ணி? அண்ணி சொல்லுங்க அண்ணி. அண்ணி, நான் உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. அது சரி, இப்ப நம்ம எங்க போறோம் அதையாச்சும் சொல்லுங்க அண்ணி. என்ன எங்கேயாச்சும் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போ சக்தி. மா, இன்னைக்கு சக்தியோட மாமியார் கடைக்கு வந்து ஒரே தகராறுமா. ஐயோ, அவங்க எதுக்கு அங்க வந்து தகராறு பண்ணாங்க? சக்தி ரோட்டு கடை வியாபாரம் பண்றது அவங்களுக்கு அவமானமா இருக்காம். என்னோட மருமகளா இருந்துட்டு நீ இப்படி கடை நடத்த கூடாதுன்னு சண்டை வேற போட்டாங்கம்மா. சக்தி எங்கடி போனா? அவ ஏன் உன் கூட வரல? அது சக்தி, இங்க எதுக்கு வந்திருக்கோம்? நான் சொல்றேன் அண்ணி, வாங்க.
என்ன சக்தி, என்னாச்சு? அம்மா எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாமா? வாங்க அண்ணி வாங்க. வா வா. வாங்க. அம்மா சரண்யா நீ இனிமே எங்கதான் இருக்க போறாங்க? என்னாச்சு? இந்த பேக் எல்லாம் யாரோடது? சரண்யாவோடதா? ஆமாம்மா, இது எல்லாமே சரண்யானியோட லக்கேஜ் தான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அண்ணி நம்ம கூட தான் இருப்பாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல சக்தி. சரண்யாவ சம்பந்தியம்மா அனுப்பி வச்சாங்களா? அவங்க எப்படிமா அனுப்பியிருப்பாங்க? அவங்க தான் காலையில கடைக்கு வந்து சண்டை போட்டாங்களே. இது வேற பிரச்சனைமா. வேற பிரச்சனையா? என்னடி சொல்ற? உனக்கு எப்படி அது தெரியும்? ஐயோ அம்மா, சக்தியோட மாமியார் நம்ம கடைக்கு வந்து சண்டை போட்டாங்கன்னு சொன்னல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரண்யா அண்ணி நம்ம கடைக்கு வந்தாங்கம்மா. அக்கா நான் சொல்லிக்கிறேன். அம்மா சரண்யா அன்னைக்கு இன்னைக்கு டாக்டர் செக்கப் இருந்துச்சு. இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம அத்தை என் கூட சண்டை போட நம்ம கடைக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பார், ஒண்ணு இந்த கடையை நீ இப்பவே காலி பண்ற, இல்ல இந்த கடை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா என் மக உன் கழுத்துல கட்டின தாலியாவது கொடுத்துட்டு நீ எக்கேட கேட்டு தொலைடி. இன்னைக்கு ஏதாச்சும் அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருங்கன்னு தான் சரண்யா அண்ணி சொன்னாங்க. ஆனா அவங்க அங்க போறதை விட நம்ம வீட்லயே இருந்தா சரண்யா அன்னிக்கு ஆறுதலாவும் பாதுகாப்பாவும் இருக்கும்னு நினைச்சுதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேம்மா. நீ நல்ல விஷயம்தான் பண்ணிருக்க. வாயும் வயிறுமா இருக்கிற இந்த நேரத்துல சரண்யாவை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அந்த வசதியெல்லாம் ஆசிரமத்துல கிடைக்காது. சரண்யா, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. இங்க உனக்கு ஒரு குறைய வராம நாங்க பாத்துக்கிறோம். சக்தி, சரண்யாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்குன்னு சம்பந்தி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிடு. அதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லம்மா. சரண்யாவை இங்க தான் கூட்டிட்டு வந்திருப்பான்னு அம்மா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. சரண்யாமா, அம்மா அங்க பயங்கர கோவத்தால கத்திக்கிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியுமா? அது அவங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சா கூட இனிமே நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். உன் முடிவை நான் மாத்திக்கணும்னு சொல்ல வரலம்மா. ஆனா நீ சக்தியால தான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்லி அம்மா அங்க சக்தியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. பூஜா அவங்கள ஏத்தி விட்டுருப்பா, அதான் அவங்க என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காத. ஏய், அது எப்படி கண்டுக்காம விட முடியும்? சரண்யா வேற மாசமா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல இவளை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லி அம்மா அங்க பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இந்த பிரச்சனை வேற நீ இழுத்து போட்டுக்கிட்டு இருக்க. சக்தி ஒன்னும் என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வரல. எனக்கு அங்க இருக்கிறதுக்கு பிடிக்காம நான் தான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அது அம்மாவுக்கு புரியலையேம்மா. சக்தி தான் என் பொண்ணை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான்னு அங்க அம்மா தேவையில்லாம கத்திட்டு இருக்காங்க. வெற்றி, நீ கொஞ்சம் அமைதியாரு. அடுத்து என்ன பண்ணலான்னு நம்ம யோசிப்போம். எனக்கு ஒண்ணுமே புரியல சக்தி. முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே வந்த, இப்ப சரண்யா வந்துருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. எல்லாம் நல்லபடியா தான் முடியும். நீ ஒன்னும் கவலைப்படாம என் கூட வா, நம்ம வெளியில போயிட்டு வருவோம். சக்தி, சரண்யா இங்க இருக்கா. சம்பந்தி வேற உன் மேல கோவத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல நீ எங்க போக போற? நான் போயிட்டு வந்து சொல்றேன்மா. ஏ சக்தி, எங்க போறோம்? வா சொல்றேன், வா. எங்க போறா இவ? யமுனா, இந்த பேக் எடுத்துட்டு போய் உள்ள வைமா. நீயும் போமா. ஏய் சக்தி, இருடி. என்ன? ஏய்,
இங்க எதுக்கடி கூட்டிட்டு வந்த? வா சொல்றேன் வா. வாங்க மேடம், நம்ம கிட்ட கிச்சனுக்கு வேண்டிய பொருள்லாம் இருக்கு, அதுவும் ஆஃபர்ல இருக்கு. பாக்குறீங்களா மேடம்? நாங்க அதெல்லாம் பார்க்க வரலனா, பேட்டரியில ஒர்க் பண்ற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ பார்க்க வந்திருக்கோம். ஏய், என்ன என்ன வாங்க போற? எதுவும் சொல்லாம சஸ்பென்ஸா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? வாங்கும்போது பாரு வெற்றி. ச்சே, இந்த பொண்ணுங்களே இப்படிதான், வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் இந்த பொண்டாட்டிங்க ரொம்ப தெளிவு. வெற்றி கோவப்படாத. பேட்டரியில ஒர்க் பண்ற ஒரு சின்ன ஃபேன் இருக்கா? இருக்கு மேடம். கொஞ்சம் காட்டுங்க. இந்தாங்க. இத பேக் பண்ணிடுங்க. சரிங்க. அண்ணா, மஸ்கிட்டோ பேட் இருக்கா? இருக்கு மேடம். ஏய், இதெல்லாம் வாங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? ஆமா, இப்ப எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க? டேய், இதெல்லாம் எனக்காக வாங்கல, அன்னிக்காக வாங்கிட்டு இருக்கேன். ஏய், சரண்யாவுக்காகவே இதெல்லாம் வாங்குற? ஆமா. என்னடி சொல்ற? வெற்றி, அண்ணி உங்க வீட்ல வசதியா வாழ்ந்தவங்க. அந்த வசதியெல்லாம் எங்க வீட்ல இல்ல. அதுக்காக அவங்க வாயும் வயிறுமா இருக்காங்க. கஷ்டப்பட விட முடியுமா என்ன? அது முடியாதுல. அதனாலதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பேட்டரியில ஓடுற மாதிரி சின்ன ஃபேனு, சின்ன ஏர் கூலர், இந்த மஸ்கிட்டோ பேட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போய் சரண்யா கிட்ட கொடுக்க போறேன். நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. என் தங்கச்சிக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சு பார்க்காத விஷயத்த கூட நீ செய்யற. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல. சரண்யாவுக்கு நீ அண்ணி இல்லை, அவளை பெத்தெடுக்காத இன்னொரு அம்மா. அண்ணா, இதெல்லாம் பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். பேட்டரியில ஓடுற ஒரு சின்ன ஏர் கூலர் இருக்கா? இருக்கு மேடம். 2 in 1 இருக்கு மேடம். அதோ பாருங்க. பாருங்க மேடம். வெற்றி, இது நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சரி, இத கூட பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். நான் உன்னை கேட்கட்டுமா? இல்ல பேசாம நானும் உன் கூட உன் வீட்லயே வந்து செட்டில் ஆயிரட்டுமா? ஏய், என்ன அப்படி பாக்குற? நிஜமாதான் சொல்றேன். என் அம்மாவை விட்டுட்டு நானும் அப்படியே வந்துடுறேன். அப்படியே சந்தோஷமா உன் நிழல்ல அப்படியே உன் கூடவே இருந்துடுறேனே. இல்ல வெற்றி, நீ அத்தை வீட்டுல தான் இருக்கணும், எங்க வீட்டுக்கு வர வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? சரண்யாவை நல்லபடியா பாத்துக்கிற, என்னையும் நல்லா பாத்துக்குவதானே? உன்னை நான் காலம்புற நல்லா பார்த்துப்பேன் வெற்றி. ஆனா நீ உங்க அம்மாவை விட்டுட்டு வரக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, உங்க அம்மா பக்கத்துல பூஜா இருக்கா. அவளால அத்தைக்கு ஏதாச்சும் கெடுதல் வந்துடக்கூடாது. அதை தடுத்து அத்தைக்கு நீ பாதுகாப்பா இருக்கணும். அந்த முக்கியமான கடமையை விட்டுட்டு நீ விலகி வரக்கூடாது வெற்றி. புரியுது. நீ சொன்ன மாதிரி நான் அம்மா கூட பாதுகாப்பா தான் இருப்பேன். சரி வா, கிளம்பலாம். அண்ணா, எவ்வளவு ஆச்சு? 6500 ரூபாய் மேடம். ஆன்லைன்ல பண்ணிருங்க. இதோ ஸ்கேன் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்ஸ் மேம். தேங்க் யூ. வெற்றி, போலாமா? வெற்றி, நீ வண்டி ஓட்டு. கொடு. என்ன? சும்மா. ரொம்ப வழிது. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. சக்தி, சக்தி, சொல்லு. நல்லா வசதியா இறுக்கமா பிடிச்சிட்டு உட்காருறீ. ஏய், உன் சேஃப்டி தான் சொல்றேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. என்னம்மா, நான் நல்ல வசதியா தான் உட்கார்ந்திருக்கேன், நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுமா? ஐயோ, ரொம்ப கேப் விட்டு தள்ளி உட்கார்ந்திருக்காளே.
முதல்ல இந்த கேப்பை குறைக்கணுமே. டேய் எதுக்குடா வண்டி நிறுத்தின? ரோட்ல யாருமே இல்லடா. எதுக்குடா பிரேக் போட்ட? ஐயோ சக்தி, ஆ. நல்ல வேலை சக்தி. ஜஸ்ட் மிஸ் தெரியுமா? ஒரு பட்டர்ஃப்ளைய நசுக்க பார்த்தேன். பட்டர்ஃப்ளை நீ காப்பாத்துன. ம். ஏதாவது சொல்லிட்டு போறேன். வண்டி எடு. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா போல இருக்கே. இப்ப என்ன பண்றது?